இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். தனுசு லக்கினம், மீன ராசி, 2இல் குரு, 4இல் கேது, சனி, சந்திரன், சுக்கிரன் மற்றும் சூரியன், 5இல் புதன், 9இல் வக்ர செவ்வாய், 10இல் ராகு. தனுசு லக்கினம், லக்னாதிபதியான குரு 2இல் நீசம், அவரே 4ஆம் வீட்டுக்குரியவரும் ஆவார். அதோடு ராசிநாதனும் அவரே ராசிக்கு 11இல் நீசமாக இருக்கின்றார். அப்போ இந்த ஜாதகருக்கு 2ஆம் வீட்டில், அதாவது குடும்ப பாவத்தில் ஒரு பிரச்சனையை காட்டுகிறது. குடும்பாதிபதி சனியை எடுத்தால் அவர் லக்னத்துக்கு 4இல் பகை கிரகங்களோடு சேர்ந்திருக்கின்றார். 4 கிரகங்களோடு சேர்ந்து 4இல் இருக்கின்றார். அதில் 3 எதிரிகள். 6ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியோடு குடும்பாதிபதி இணைவு. 4ஆம் அதிபதியான குரு நீசம். அப்போ நிச்சயமாக குடும்ப பாவம் ஏதோ ஒரு சிக்கலுக்குரியது. அதுவும் நீச்சத்தோடு சம்பந்தப்பட்ட சிக்கல் என்பது விளங்குகிறது. அது என்னென்று பார்க்கலாம். களத்திரகாரன் சுக்கிரனை எடுத்தால் அவர் 4இல் உச்சமாக இருக்கின்றார். ஆனால் அங்கு எதிரிகளோடு இருக்கின்றார். நான் பழைய பதிவுகளில் கூறியது போல, ஒருவருக்கு லக்னம், லக்னாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஜாதகத்தில் இந்த 4 அமைப்புகளும் நல்ல நிலையில் இருந்தால் இந்த பிறவியில் வாழ்கின்ற வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு அர்த்தமுள்ளதாக, பிரயோசனமுள்ளதாக இருக்கும் என்று பலமுறை கூறியிருக்கின்றேன். இங்கு பொதுவாக நம்மளை பற்றி பார்க்கும்போது முதலில் லக்னம், அடுத்து லக்னாதிபதி. இங்கு அந்த லக்னத்தை குடும்பாதிபதி சனி அதிக பகை கிரகங்களோடு சேர்ந்து கெட்டு போய் பார்க்கின்றார். லக்னாதிபதி குரு நீசம். இந்த ஜாதகர் வழி நீச்ச குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்று சொல்லலாம். அந்த நபரை பற்றி கூறும் லக்னம், லக்னாதிபதி நன்றாக இல்லை. 6, 8 மற்றும் 12இல் போய் பலமிழக்கவில்லை. மாறாக நீசமாகி லக்னாதிபதி பலமிழந்தார். லக்னத்துக்கு பகை கிரகங்களோடு சேர்ந்த சனி லக்னத்தை பார்க்கின்றார். அந்த சனியின் வீட்டில்தான் லக்னாதிபதியும் செயலற்றிருக்கின்றார். பாருங்கள். அப்போ இந்த ஜாதகரது ஒழுக்கம் எப்படி என்று உங்களுக்கே புரியும். நீச நடத்தை, அதாவது நடத்தை சரியில்லாத ஒருவர். அதோடு இங்கு சனி குரு பரிவர்த்தனை. அப்போ நீசமான குரு 4இல் ஆட்சியானாலும் சுக்கிரன் அங்கு உச்சமாகி குருவிக்கு பகையாகின்றார். கூட சுக்கிரனும் அஷ்டமாதிபதியும் இருக்கின்றனர். அப்போ இங்கு குரு சனி பரிவர்த்தனைப்படி பார்க்கும்போது கீழ் சாதி மக்களோடு இவருக்கு உறவு தொடர்பு இருக்கும் என்று சொல்லலாம். ஒழுக்க ஸ்தானத்தை பாருங்கள். சுக்கிரன், குரு, கேது, சனி, சூரியன் மற்றும் சந்திரன் தொடர்பு. அதிலும் குறிப்பாக 4இல் அஷ்டமாதிபதி, அதுவும் யார் என்று பாருங்கள், சந்திரன். அப்போ ஜாதகரின் ஒழுக்கம் எப்படி இருக்கும்? கீழ்த்தரமாகத்தான் இருக்கும். உபயத்துக்கு, அதாவது உபயராசிகளுக்கு பாதகாதிபதி 7ஆம் வீடு. தனுசுக்கு புதன் பாதகாதிபதி ஆகின்றார். அவர் 5இல் பகை வீட்டில் இருக்கின்றார். புதன் 5இல் இருந்தால் காதல் திருமணம். சுக்கிரன் சூரியனுடன் அஷ்டமாதிபதி சந்திரன். அப்போ பெண்களால் அசிங்கம், அவமானத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இது. சுக்கிரன் கேது சனி சேர்க்கையோடு நேரெதிராக ராகு தொடர்பு. கீழ் ஜாதி பெண்ணால் அசிங்கம், அவமானத்தை சந்திப்பார். 5ஆம் வீட்டுக்குரியவர் செவ்வாய். அவர் வக்ரமாக இருக்கின்றார். பரிமாற்றத்தின் காரணமாக சனி மகரத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். குருவும் மீனத்தில் இருந்து ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கின்றார். இவர் இந்த மாதிரி தொடர்புகளால் கீழ் ஜாதி பெண் ஒருவரை காதலிக்கின்றார், திருமணம் செய்கின்றார். இந்த திருமண பந்தம் நீடிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை, பிரிந்து விடுவார்கள். காரணம், அஷ்டமாதிபதி சந்திரன், 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் களத்திரகாரகன். அதே நேரம் 2ஆம் திருமணத்துக்கு உரியவரும் இந்த சுக்கிரனே. அவர் கெட்டு போயிருக்கின்றார். பொதுவாக சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு சுக்கிரன் கெட்டு போயிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை அடிபட்டு போகும். இங்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலுவிழந்து
வலிமையாக இருக்கின்ற மாதிரி இருக்கு. ஆனால் பகைக்கிறவங்களோடு சேர்ந்து வலுவிழந்து இருக்கின்றார், கெட்டு போயிருக்கின்றார். அதனால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். பொதுவாக 4ஆம் பாவத்தில் சந்திரன், ராகு, சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை பெற்று அந்த இடத்துல இருக்குமாக இருந்தால் அந்த ஜாதகர் ஒழுக்கம் இல்லாதவராக இருப்பார் என்று சொல்லலாம். 5ஆம் அதிபதி வக்ரம் அடைந்தால் ஜாதகருக்கு எதிலும் திருப்தி இல்லாத நிலை இருக்கும். இந்த ஜாதகத்தில் எந்த இடங்கள் அதிகம் போன ஜென்ம கர்மாவோடு தொடர்படுகின்றது என்று பாருங்கள். பொதுவாக பார்க்க போனால் குடும்பஸ்தானம், தாய் ஸ்தானம், மனைவி, குழந்தை, தந்தை ஸ்தானம், சகோதர ஸ்தானங்கள் போன்றவையை சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகர் இந்த தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே பெரிய ஒரு கொடுமையை செய்திருக்கின்றார். அவர்களை பரிதவிக்கின்ற அளவுக்கு கொடுமையை செய்திருக்கின்றார். அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தியிருக்கின்றார். அதனால் இந்த எண்ணத்தில் இந்த பாவங்கள் இந்த பாவங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட அதிபதிகள் செயலிழந்து இவ்வளவு சோதனைகள் வேதனைகளை இவர் அனுபவிக்க வேண்டிய அமைப்பில் பிறந்திருக்கின்றார். அதனால் இந்த எண்ணத்தில் இந்த பாவங்களால் இந்த பாவத்தோடு சம்பந்தப்படும் உயிர் காரகத்துவங்களால் இந்த ஜாதகர் எந்த நன்மையையும் அனுபவிக்க முடியாது. போன ஜென்மத்தில் இந்த ஜாதகருக்கு நல்ல தாய், தகப்பன், மனைவி, சகோதரங்கள், குழந்தைகள் கிடைத்து இந்த ஜாதகர் மமதை படித்தவர், வசதியாக இருந்திருக்கின்றார், நிறைய பணப்புழக்கம் சொத்து பத்துகளோடு சேர்த்திருக்கின்றார். ஆனால் அதெல்லாம் தன்னிடம் அதிகமாக இருக்கின்ற ஒரு கர்வம், அதனால் தன்னுடைய குடும்பத்தையே அவர் கணக்கெடுக்கவில்லை, மரியாதை கொடுக்கவில்லை. தன்னை பெற்ற தாய் தந்தையருக்கு கவனிக்கவில்லை, மரியாதை இல்லை. வயதுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதை இல்லை, பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததில்லை. தன்னை பெற்ற தாய் தந்தை கட்டின மனைவி என்று கூட அவருக்கு அந்த அந்த மமதை அவ்வளவுக்கு இருந்திருக்கின்றது. திமிர் பிடித்து தன்னிடம் உள்ள அகம்பாவம் காரணமாக தன்னை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது, தான் சொல்வதுதான் சரி என்று, அதாவது தனது குடும்பத்தில் பாசம் இல்லாமல் வேதனைப்படுத்தி, தனது குடும்பத்தை வேதனைப்படுத்தி அவர்கள் அளவைத்து கொடுமைப்படுத்தி இருக்கின்றார். மிகவும் கேவலமாக நடந்து கொண்டார். பெண்களை மதிக்கிறது கிடையாது. வயதுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதை இவரிடம் எதிர்பார்க்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அவ்வளவுக்கு மோசமாக நடந்து கொண்டார். அடித்திருக்கிறார், துன்புறுத்தி இருக்கின்றார். தனது குடும்பத்தை அடித்து துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அந்த பாவத்தை இந்த ஜாதகத்தில் இவர் சேர்த்து வைத்திருக்கின்றார். அதனால் இந்த எண்ணத்தில் இந்த பிறவி பலனை ஜாதகர் மிகவும் துன்பகரமாக அனுபவிக்க வேண்டிய நிலைமை. ஜாதகரையே, அதாவது ஜாதகரின் குணத்தையே கெடுத்து பெற்றவர்களை, உறவுகளை ஏதோ ஒரு வகையில் இழந்து பிரிந்து இந்த பிறப்பில் கடவுள் வாழ்க்கையை வேதனை, அசிங்கம், அவமானத்தை, கேவலத்தை எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை இந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் பிறந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். ரிஷப லக்னம், மேசராசி, 3 செவ்வாய், 4 சூரியன் மற்றும் சனி, 5 கேது மற்றும் புதன், 6 சுக்கிரன், 8 குரு, 11 ராகு, 12 சந்திரன். இங்கு சந்திரன், குரு மற்றும் சுக்கிரன் வர்க்கோத்தமமாக இருக்கின்றனர். லக்னாதிபதி சுக்கிரன் 6 வலுவாக இருக்கின்றார். சனியின் பாதகாதிபதியின் 3ஆம் பார்வையில் இருக்கின்றார். தந்தைக்கு காரகன் சூரியன், அவர் பாதகாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். ரிஷபத்துக்கு 9ஆம் பாவம் தந்தையை குறிக்கும். இங்கு அது மகரம், 9ஆம் வீடு. அதன் அதிபதி சனி, அவரே பாதகாதிபதியாக இருக்கின்றார். எதிரியோடு சேர்ந்திருக்கின்றார். 9க்கு அஷ்டமத்தில் போய் அவர் மறைகின்றார். அவரை அஷ்டமாதிபதி மிகவும் வலுவாக இருந்து கொண்டு பார்வை செய்கின்றார். குரு சுபக்கிரகம், ஆனால் இங்கு அவர் அஷ்டமாதிபதி வக்கிரமாக வேறு இருக்கின்றார். அதோடு ரிஷபத்துக்கு, அதாவது சுக்கிரனுக்கு எதிரியாவார். அப்போ அஷ்டமாதிபதியின் பார்வை தந்தையை குறிக்கும் சனி மீதும் பிதிர்காரகன் சூரியன் மீதும் விழுகின்றது.
9க்கு 12 அஷ்டமாதிபதி வலுவாக இருந்து பார்வை செய்கின்றார். அதே நேரம் நீச செவ்வாயின் பார்வையும் 9ஆம் வீட்டுக்கு விழுகின்றது. அவர் லக்னத்துக்கு விரியாதிபதியாகவும் இருக்கின்றார். அதனால் இந்த ஜாதகியின் தந்தையார் இருக்கும் வரை செல்வ செழிப்பில் இருந்த ஒருவர். அவரது மரணத்துக்கு பின் அந்த குடும்பம் பெரும் சரிவை சந்தித்தது. பரிவர்த்தனை மூலமாக சந்திரன் கடகராசிக்கு வந்து 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். 9ஆம் வீட்டுக்கு நேரெதிராக சந்திரன் செவ்வாய் தொடர்பு கிடைக்கிறது. 9க்குரிய சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கின்றார். அவரை சந்திரன் நேரெதிராக பார்க்கின்றார். சுக்கிர தசை சந்திர புக்தியில் தந்தையார் இறக்கின்றார்.